வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளங்கள். 6 சமயங்கள் அப்படிங்கிற விளக்கத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். 6வது அறிவின் சிறப்பாக மலர்ந்த உருவமே மனிதன். அவன் தன் நிலையை அறியும் போதுதான் அறிவில் முழுமை பெற்று அமைதி பெற விளைகின்றான். அத்தகைய ஆர்வத்தில் இறை வழிபாடுகளையும் வாழ்க்கை நெறிகளையும் வகுத்து கொண்டான். காலத்திற்கு காலம் அவன் வணங்கிய தெய்வ நிலை தேவைகளை அடிப்படையாக கொண்டுதான் பல சமயங்கள் ஒவ்வொன்றாக தோன்றின. அவைகள் சைவம், சாக்தம், வைணவம், சௌரம், காணபத்தியம், கௌமாரம் என்பனவாகும். முதலாவதாக சைவ சமயம் அப்படிங்கிறத பார்ப்போம். பூர்ண பொருளான சிவநிலையை, இருப்பு நிலையை, இயக்கமற்ற நிலையை தெய்வமாக தேர்ந்து வழிபட்டவர்கள்தான் தங்கள் வாழ்க்கை நெறியை சைவ சமயம் என கூறிக்கொண்டனர். இரண்டாவது சாக்த சமயம், சக்தி வழிபாடு. சிவத்தின் ஆற்றலான சக்தியே அறிவிற்கு எட்டக்கூடியது. அதுவே அணு முதல் அண்டங்கள், உடல்கள் யாவுமாய் உள்ளதால் சக்தியை வணக்கத்திற்கேற்ற தெய்வம் என கொண்டு இறை வழிபாடு ஆற்றி வந்தோர் தங்கள் வாழ்க்கை நெறியை சாக்த சமயம் என கூறிக்கொண்டார்கள். மூன்றாவதாக வைணவம். சக்தி என்பது சுழன்று கொண்டும் சப்தமிட்டு கொண்டும் இருப்பதால் அந்த சுழற்சி, சப்தம் என்ற 2 அம்சங்களுக்கும் சங்கு, சக்கரம் என உருவங்கள் கொடுத்து தாங்கள் வழிபட்ட தெய்வத்திற்கு ஒரு கையில் சங்கையும் இன்னொரு கையில் சக்கரத்தையும் கொடுத்து மகாவிஷ்ணு என்று உருவமைத்து வழிபட்டோர் தங்கள் வாழ்க்கை நெறினை வைணவ சமயம் என்று கூறிக்கொண்டார்கள். அடுத்ததாக சௌர சமயம். சூரியனே கண்கண்ட தெய்வம். அதன் ஆற்றலே உயிர்களின் தோற்றம், வளர்ச்சி, தளர்ச்சி, அழிவு ஆகிய எல்லாவற்றிற்கும் காரணம் என தெரிந்து அதையே வணக்கத்துக்குரிய தெய்வமாக கொண்டு வாழ்ந்தவர்கள்தான் தங்கள் வாழ்க்கை நெறியை சௌர சமயம் என கூறிக்கொண்டார்கள். அடுத்ததாக காணாபத்தியம். ஆதியான பரம்பரையிலிருந்து ஆறறிவு பெற்ற மனிதன் வரையில் உள்ள பரிணாம சிறப்புகள் அனைத்திலும் உள்ள மறைபொருட்களை உணர அகத்தவம் புரிய வேண்டும். அதற்கு மூலாதாரம் முதல் ஆக்னை வரையில் முதுகுத்தண்டில் அமைந்துள்ள சிவகாந்த திரவத்தையும் அதிலிருந்து விளைந்து கொண்டே இருக்கும் 6 வகை ஆற்றல்களையும் நன்கு உணர வேண்டும். மூலாதாரம் முதல் ஆக்னை வரையில் மனிதனின் உடலில் அந்த பாதையானது ஓ என்ற வடிவில் அமைந்திருக்கிறது. இதைதான் மாணிக்க வாசகர் தனது சிவபிராணத்தில் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற என்று கூறுகின்றார். உள்ளொடுங்கி உணர்ந்தால் இந்த ஓ வடிவத்திற்குள் தான் பேரியக்க மண்டல ரகசியங்கள் அனைத்தும் உள்ளன என்பதை உணர முடிந்தால் அதனையே வணக்கத்திற்குரிய தெய்வம் என கொண்டு ஓ வடிவத்தோடு ஒரு உருவத்தை அமைத்து யானைமுக கடவுளாக்கி அதனையே வழிபடும் தெய்வமாக கொண்டவர்கள்தான் தங்கள் வாழ்க்கை நெறினை காணாபத்தியம் என கூறிக்கொண்டார்கள். 6வதாக கௌமாரம். சிவம், சக்தி என்ற 2இன் பொட்டால் அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், அறிவு என்ற 6 வகை சிறப்புகள் தோன்றின. இவையே பேரியக்க மண்டல சிறப்புகளாகவும் உயிரினங்களில் இன்ப துன்ப உணர்வுகளாகவும் உள்ளன.
எனவே அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம், அறிவு என்ற 6 வகை நிலைகளையும் வணக்கத்திற்குரிய தெய்வமாக தேர்ந்து சிவத்திற்கும் சக்திக்கும் இந்த 6 வகை நிகழ்ச்சிகளையும் ஆறுமுகமாக கருத்தில் கொண்டு குமரக்கடவுளாக உருவமைத்து இறை வழிபாடு ஆற்றியவர்கள் தங்கள் வாழ்க்கை நெறியை கௌமார சமயம் என்று பெயரிட்டு கொண்டனர். இந்த 6 சமயங்களும் இயற்கையின் பரிணாம நிலைகளில் ஒன்றையோ அல்லது இயற்கையை முழுமையாகவோ விளங்கி கொண்டு இறைநிலை தேர்வுகளை பெற்று வளர்ந்தன. காலத்தால் இவைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து கலந்துவிட்டன. உலகில் கூறப்படும் பிற சமயங்கள் அனைத்தும் இந்த சமயங்களில் அடங்கி போகும். சமயம் என்றால் என்ன என்பதை குறித்து மகிழ்ச்சி அவர்கள் மிக எளிமையான ஒரு கவியில் கூறியுள்ளார்கள். சமயம் என்பது சம இயம் இணைந்த சொல். சமயம் உயிர்கள் பால் நேர்நிறை உணர்வுதான். சமயம் கருத்துதான் மதங்களின் உயிரதால் சமயம் என்றும் நாம் மதங்களை சொல்கிறோம். மனிதனை பண்படுத்த ஏற்பட்ட கோட்பாடுகள் தான் சமயமாகும். எல்லோரும் சமம் என்ற எண்ணத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் ஒத்தும் உதவியும் வாழ வேண்டும். அவரவர் தேவைக்கு இயல்புக்கு தக்கவாறு யார் யாருக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த மாதிரி செய்து வாழ வேண்டும் என்ற ஒரு நெறியை சமயம் என்று சொன்னார்கள். அதுவே பின்னர் சமய நெறி என்ற ஆயிற்று.